வெளியில வந்துரு நான் அழைச்சிக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல இருக்கிற மொழியில சிறந்தவழி தாய்மொழியில எல்லாம் பார்த்துக்கிட்டா ஆங்கிலத்தில் இருக்கு ஹிந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்கார எவனுமே இல்லை. தமிழ்ல வைத்த வலிக்குது பாத்ரூம் கேட்கலாம்ல. தமிழ் பேசவே இல்லை. பேசாம ஏற்பட்டு விட்டு வெளியில போயிருக்கா பாருங்க. பெரிய காடா இருந்திருக்கு. காட்டுக்கு என்ன கம்பெனில நம்ம தமிழ் கூப்பிடுவாங்க. அபாச்சாரம் தாங்க முடியாம காட்டுக்கு போய் வெளியே போய் தண்ணியில வெளியே போயிட்டேன். வெளியே வர பாருங்க. ஆளு வெளியே போயிட்டு வெளியே முடிஞ்ச குறைஞ்சிட்டு அதனால ரோட்ல ஏற முன்னாடிக்காரன் பார்த்துட்டேன் சிசிடி கேமராவை. ஏன்டா எங்க நாட்டு குலதெய்வம் துளசி செடி. அந்த துளசி செடி எந்த நாட்டுக்காரன் அசிங்கப்படுத்தின அங்க வர அப்படின்னு எந்த நாடா தமிழ்நாடு. அப்படியா எங்க நாடு குலதெய்வத்தை அசிங்கப்படுத்திட்ட. அதனால உனக்கு தூக்கு தண்டனை. அதனால உங்களுடைய ஆசைகள் சொல்லு தூக்கில போடணும். அப்படின்னு உங்க அப்பா அம்மா பார்க்கணுமா? 3 ஆசைகள் சொல்லுன்னு சொல்ல. உங்க அப்பா அம்மா பார்க்கணுமா? இல்ல. மனைவியை பார்க்கணுமா? இல்ல. உன் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணுமா? இல்ல. உங்களுடைய ஆசைகள் என்னடா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கறப்ப அப்பதான் நம்ம யோசிக்கிறேன். படிப்பறிவு இல்லாதனால ஏன்னா எங்க உங்க நாட்டுல குலதெய்வம் துளசி செடின்னு சொல்ல நம்ம நாட்டுல பார்த்தோம்னாக்க வயக்காடு வரப்பு கம்மாக்கரை இல்லை கிடக்கு. ஈடா புதுசா இருக்குது அப்படின்னு அறிவை பயன்படுத்தி என்ன சொல்லிட்டேன். ஐயா யாரையும் பார்க்கணும்னு இது இல்லை. எங்க நாடு குலதெய்வமும் ஒன்று இருக்கு. அதை வேண்டிக்கிறேன், சாமியை கும்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் தூக்கில போடுங்கன்னு சொல்ல. ஓ நாடு குலதெய்வம் என்னடா பண்ணுவோன்னு நான் தமிழ்நாட்டோட குலதெய்வம் கரு செந்தட்டின்ட்டா பாருங்க. கரு செந்தட்டி. ஆமா கரு செந்தட்டின்னு அவனுக்கு என்ன கோவம் வந்துருச்சு. என் நாடு குலதெய்வத்தை எப்படி அசிங்கப்படுத்தினியா அதே மாதிரி ஓ நாடு குலதெய்வத்தை அசிங்கப்படுத்தி உன்னை தூக்கில போட போறேன்டான்னு சொல்லி ஒரு 50 லாரியில கருஞ்சந்தட்டிய லோடா ஏற்றிக்கிட்டு வந்துருச்சு. ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் கையில இங்க நிறைய அள்ளி கொடுத்து செந்தட்டி அள்ளி கொடுத்து பெரிய மாநாடு மாதிரி போட்டு மேடையில டிஜிட்டல் போர்டு வச்சு நம்ம நாடு குலதெய்வத்தை எப்படி தமிழ்நாட்டுக்காரன் அசிங்கப்படுத்தினான அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரோட குலதெய்வத்தை அசிங்கப்படுத்தின அப்படின்னு சொல்லி 1 2 3 பாருங்க. சொன்னவன ஆம்பளை பொம்பளை அப்பள வேற நம்ம நாட்டு தமிழ்நாட்டுக்காரன் மேல கோபத்துல நம்ம நாடு அவன் நாடு குலதெய்வத்தை அசிங்கப்படுத்தினால செந்தட்டி அள்ளி இப்படியா கேட்க ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் கஞ்சியத்தை அள்ளி தேய்க்க சரி தள்ளி தேய்ச்சவன பாருங்க. செந்தட்டி தேய்ச்சா என்ன ஆகும்? அதுக்கு மேல அதுக்கு அடிக்க அப்படியே கண்டுகட்டா வீங்கி போச்சான். அப்பதான் விளையாட்டுக்காரன் சொன்னாங்க, டேய் தமிழ்நாட்டுக்காரனை தூக்கில போடணும்னு சொன்னதுக்கே கண்டா வீங்கி போச்சு. ஆனா தூக்கில போட்டிருந்தா நம்ம நாடே அழிஞ்சிருக்க. விடுதலை ஊரு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை விட்டானா. அதனால எங்க போனாலும் சரி தமிழன் சிந்திச்சு செயல்பட்டு ஊர் வந்து சேர்ந்துருவேன். கால நேரத்தோட பொம்பளை பிள்ளை வர வச்சிருவான். எப்படின்னா ஒரு விட்டு ஒருவது